ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தோசை சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேர் கேட்குறீங்க, என்னடி சிக்கன்லாம் சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் ஒரு கஞ்சம் ஒரு நாதாரி இருக்கா பாருங்க, அவள் கஞ்ச பிசுனாரி மக்களே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து சோறாக்கிறதுக்கே வந்து வைக்கிறா. நான் ஆக்கி தின்னாலும் வைக்கிறா. காசு போகுதுங்கிறா நாதாரி, என்னை பெத்த அவுசாரி. சரியா? அவள்லாம் அப்படி தான் சொன்னான். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியும் பழைய சோறும் இப்படி தான் சாப்பிட்றேன். துப்புட்டு போடியே. துப்பு எதுவும் இல்லை ஆகுது. வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் போய் காலையில் நல்ல சோறு தின்னு 2 வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஜெயிலில் கூட நல்ல சோறு கிடச்சிச்சு. ஜெயிலுக்கு மறுபடி கேசம் முடிஞ்சு ஜெயிலுக்கு முன்னா கூட நிம்மதியாக நல்ல சோறு திங்கிறான் தெரியுமா. வகை வகையாக டெய்லியும் சோறு, குழம்பு, ரசம், 2 பொரியல், தயிர் வேற, வாரத்தில் 2 நாள் சிக்கனு. சரிங்களா? நம்ம காசு தெரியுது, நம்மளை வயிறாளுங்க. இன்னும் இவருங்களாம் சம்பாதிச்சு போட்டாங்கன்னா அவ்வளோதான். கார்த்தி பார்த்தீங்களா, டெய்லியும் சிக்கனாக சாப்பிட்றான், வகையாக சாப்பிடுவான். அவங்களாம் சோறு தான் உலகம். இன்னைக்கு வாய்தா போகலான்னு பார்த்தேன், அம்மானோட சாயிட்டேன். போகல. அடுத்த வாய்தா போகிறப்ப நல்லா ஒரு 4 நாள் ரூம் போட்டு தங்கி வேணுங்கிற சாப்பாடை ஹோட்டலில் தான் மக்களை சாப்பிட்டு வரணுன்ட்ருக்கேன். போயிட்டு போங்க. நானாக காசுலாம் கொடுக்குற இடத்துல 1000ங்கிற இடத்துல 1500 கொடுப்பேன். வச்சுருக்கலாம். சும்மாவே 5000 10,000 போட்டுடுவேன். காசு வச்சு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். சம்பாதி யாருக்கு அட்வொகேட் கொடுக்குறதானே. அதனால் சம்பாதிச்சு காசு ஃபுல்லாக வட்டுக்கு தான் கொடுப்பேன். நோ சேவிங்ஸ். எதுக்கு காசு? அக்கௌண்ட்டில் 5000 ரூபாய்க்கு மேலே வச்சக்கூடாது. அது மேலே வச்சுக்க மாட்டேன், செலவு பண்ணிடுவேன். நேற்றுலாம் பாருங்கள் 4000 ரூபா செலவு. இவன் வந்து சோறு காய் வேணும் தான் காசு ஆகுதுங்கிறான், வெங்காயம் தக்காளி வேணும் தான் காசு ஆகுதுங்கிறான். சரியான கஞ்ச பிசுனாரி. அவள் காசில் வாங்கிட்டு வரான். நம்ம காசில் திங்கும் போது நல்லா வகை வகையாக தின்னாங்க மக்களே. ஜூஸு, மோர், பால், டெய்லி களி, மீன். அவங்க காசுன்னு அப்படி இறுக்கி முடிஞ்சுக்கிறாங்க. தெரியாமல் எங்கள் பசங்கள்லாம் பெற்றவங்களுக்கெல்லாம் ஒழுங்காக அந்த காலத்தையும் கஞ்சி ஊற்றாமல் இருக்கீங்க, ரோட்டில் விடுறீங்க. நான் போய் கடையில் போய் தான் இனிமேல் சாப்பிடுவேன் டெய்லியும். ஓகேங்களா மக்களே? இன்னும் டெய்லியும் கடையில் போய் ஒரு சிக்கன் ரைஸ், ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு உங்கள் வீடியோ போகிறேன். வீட்டில் செஞ்சால் பாத்திரம் வளர்க்கணும். அதாவது வயதா பக்கத்தையே போடாது எவ்வளோ மக்களே. இப்போ திங்காலுமே போட கூட சந்தோஷம். இப்போ 1000 ரூபா இன்னைக்கு வக்கீல் ஃபீஸ் போயிட்டு போகுது, பிரச்சனை இல்லை, அன்றைக்கி கூட கொடுத்துக்கலாம். நல்ல சோறு திங்கணும்ல. அது வெளில பணம் தான் கிடைக்குது, வீட்டில் இருந்தால் கிடைக்குமா? வாய்தா எப்போ வந்து ரொம்ப ஃபீலாக இருக்குது. இன்னும் எல்லா வாய்தான் ஓடிடுவேன். சோறு திங்கிறதுனே ஓடுவேன். நல்ல சோறு திங்கிறதுனே கிளம்பி இன்னும் ஒரு வாய்தான் லீவ் போடக்கூடாது. பக்க வாய்தா போட்டாலும் பரவாயில்ல, நல்ல சோறு திங்கலாம். அழகா ரூமுக்கு 500 ரூபா, முன்னாடி சாப்பாடு 1000 ரூபா, 30 நாள் எடுத்தாலும் வெறும் 30,000 தான் ஆகும்.